ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனலை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் தேவை. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் google.comக்குள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அக்கௌண்ட் காட்டும். அக்கௌண்ட்ஸ் சைன் பண்ண சொல்லும். சைன் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் இல்லை புது அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் அக்கௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா சைன் இன்னுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கீழே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார் பர்சனல் யூஸாக, ஃபார் சைல்டா, ஃபார் ஒர்க் ஆர் பிஸ்னஸா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஒர்க் ஆர் பிஸ்னஸா சைல்டு எதுவுமே கொடுத்துட வேண்டாம், பர்சனல் யூஸ் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம பேரில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம ஒர்க்காக இல்லை. ஸோ இந்த இடத்துல உங்களோட நேம், சர்நேம், அப்புறம் என்ன கேட்குற டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், இது எல்லாமே நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் ஒன்று ரெடி ஆகிடும். ஒன்ஸ் வந்து நமக்கு கூகுள் அக்கௌண்ட் இப்போ நமக்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி எல்லாருக்குமே கூகுள் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியும், ஆல்ரெடி உங்களுக்குலாம் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கவர் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. யூடியூப்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். லைக் எங்கன்னா ஒன்ஸ் நம்ம இப்போ யூடியூப்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு நார்மல் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதில் வந்து இந்த இடத்துல நம்ம பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் அ சேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல க்ரியேட் அ சேனல் கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே எந்த பேரில் க்ரியேட் பண்ணணும்னு கேட்குது. அதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நேமாக வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இதை வந்து சும்மா பேருக்கு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணுற வரைக்கும் ப்ராசஸாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய சேனல்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி காட்ட போகிறேன். ஸோ இப்போ என் பேர் போட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு பேருக்கு. ஸோ க்ரியேட் பண்ணோன்னே கீழே வந்து ஹேண்டில் என்ன பேர் அப்படின்னு கேட்குது. இந்த இடத்துல தான் உங்களோட யூசர் நேம் மாதிரி, அதாவது உங்களோட இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி இது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிரகாஷ் அஃபீஷியல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து அவைலபிளாக இல்லையான்னு பார்த்துக்கணும். இப்போ பிரகாஷ் அஃபீஷியலுக்கு திஸ் ஹேண்டில் இஸ்ன்ட் அவைலபிள் அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் பிரகாஷ் அஃபீஷியல் அப்படின்னு வச்சுக்கிறேன். பட் அதுவுமே அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் OFFL அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இது அவைலபிள் இருக்குது, பிரகாஷ் OFFL, அதாவது அஃபீஷியல் அப்படின்ற மாதிரி. சேம் அதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் செலக்ட் பண்ண சொல்லுது. நம்ம சேம் எதாவது ஆன்லைன்லேருந்து எதான்னு எடுத்துக்கலாம். இல்லை கூகுள் ஃபோட்டோஸில் இருக்குது அப்படின்னா உங்களோட பிக்சர்ஸ் சேம். நான் வந்து பேருக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம சும்மா ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நேம் எல்லாம் கொடுத்துட்டு கீழே க்ரியேட் சேனல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த நேம் வந்து நாட் அவைலபிள்னு காட்டுது. பிகாஸ் பிரகாஷ் ராஜ்ன்றது நிறைய பேர் இருக்கிறதுனால சிங்கிள் நேம் இல்லை, ஹேண்டில் கிடச்சிச்சு பட் நேம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப யூனிக்கான நேமாக வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது யூனிக்கான நேமும் வைங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேஜுக்குள்ளே போயிடும். ஒன்ஸ் பேஜுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த பேஜ் வந்துட்டாலே நமக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ youtube.com/ இதுதான் நம்மளோட URL, அதாவது நம்ம சேனலோட URL. நம்ம எப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம், இந்த டேட், அதாவது இன்றைக்கி தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், அதாவது October 7. ஸோ இதுக்கப்புறம் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம சேனலுக்கு தேவையான எல்லா கம்ப்ளீட் கஸ்டமைசேஷனுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேனர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ பேனர் எதுக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபிக்மா ஃபைலில் போயிட்டு நான் ஃபிக்மாவில் வந்து ஒரு பேனர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து ஃபிக்மாவில், அதாவது இந்த மாதிரி பேனராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு போஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஃபிக்மா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஈஸியாக டக்குன்னு பண்ணிக்க முடியும், அதனால் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு ஃபிக்மாக்குள்ளே போயிட்டு ஒரு டிசைன் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த யூடியூப் ரெசல்யூஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். 348 × 1155 பிக்சல்ஸில் இருக்கணும் அண்ட் 6 MBக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு இது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 24 அது அந்த டைமென்ஷனை வந்து 2048 × 1152. ஓகே, இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணிட்டு இதுதான் நம்ம சைஸ், பேனரோட சைஸு. இதை வந்து நம்ம ஒயிட்டுக்கு ஆர் பிளாக்குக்கு இந்த மாதிரி எதுவாக வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணிக்கணும், பேனர் வைக்கும் போது பேனர் சைஸ் கைடு அப்படின்னு கொடுத்துட்டு யூடியூப்னு கொடுங்க. நார்மலாக, அதாவது இமேஜஸாக நீங்கள் ஆன்லைனில் கொடுக்கும்போது நமக்கு மொபைல் வியூ வேறு, சிஸ்டமோட வியூ வேறு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம தேவைப்படுற ரெசல்யூஷனில் இருக்குது. இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், நான் இந்த சைஸுக்கு நான் சின்னது பண்ணிக்கிறேன். இல்லைன்னா அதே சைஸு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இந்த சைஸ் வச்சுக்கலாம்.
வச்சுட்டு இதை வந்து நம்ம இந்த சைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது என்ன ரெசல்யூஷனில் இருக்குது 2560 ரேஷியோ 1 தான், ரெசல்யூஷன் தான் வேறு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் 1250/506க்கு மாற்றிட்டு இங்கிட்டு 1440 அதுக்கு மாற்றிக்கிறோம். ஸோ இதோட ரெசல்யூஷனுக்கு இதை நம்ம மாற்றிட்டோம். இப்போ என்னென்னா இதுதான் நமக்கான அந்த டிவியோட ஏரியா. இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும் டிவிக்கு வந்து 2560 இந்த இதில் தெரியும், டெஸ்க்டாப்புக்கு இதில் தெரியும். இந்த டெக்ஸ்ட் அண்ட் லோகோ சேஃப் சைஸ் ஏரியான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக என்னென்னா இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து மொபைலோட வியூ தெரிய போகுது. ஸோ இந்த வெளியில் இருக்க ஏரியாவை விட இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க ஏரியாவை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே கொண்டு போயிட்டு இதோட ஒப்பாசிட்டியை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன் சும்மா பேருக்கு. அதாவது நமக்கு இங்கே ஒரு அவுட்லைன் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு இந்த சைஸுக்கு எக்ஸாக்டாக இந்த சைஸுக்கு நான் வச்சு அது வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் 1546 × 428 இருக்குது. ஸோ 1546க்கும் 423 அப்படிங்கிறதுக்கும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இதை க்ரியேட் பண்ணிட்டு நான் சென்டரில் வச்சிடுறேன். இப்போது இந்த இதுக்குள்ளே தான் நம்ம வந்து தேவைப்படுது. ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுக்கிறேன். வெளியே வச்சுட்டு ஒப்பாசிட்டி. இப்போது நமக்கு இங்கே இருக்கிற பேனரை விட இதுக்குள்ளே இருக்கிற பேனர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இருக்கிற கலரை வந்து நம்ம என்ன வைக்கிறோமோ அதுக்கேற்ற கலரை இங்கேயே வச்சுக்கலாம். இதே கலரை இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரோக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஒயிட் கலர் கொடுத்து நமக்கு அந்த அவுட்லைன் இருக்கிறது தெரியறக்கா. ஓகே, இப்போது இதுக்குள்ளே தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது நம்மளோட இமேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம தேவைங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட இமேஜ்னு வச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு வைக்கக்கூடிய அந்த இதுன்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு நான் தேவையில்லாத இடத்த வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். இப்போது இதை சுற்றி வந்து நமக்கு வந்து ஒயிட் போர்டு இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம கார்னர் ரேடியஸ் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அது ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயருக்கு ஏற்றது மாதிரி நான் க்ராப் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் போகும்போதே உங்களுக்கு நம்பர்ஸ் கீழே காட்டும். ஸோ 279க்கு 279 மாதிரி மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து ஸ்கொயர் மாதிரி ஒரு இது கிடச்சிருச்சு. ஸோ இதை செலக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி எந்தளவுக்கு நம்ம கார்னர் ரேடியஸ் வேணும்னு நினைக்கிறோமோ இதை வந்து நான் கார்னர் ரேடியஸ், அதாவது இதெல்லாம் வந்து எடிட்டிங் டேர்மில் வரும். நம்மளோட மற்ற கேன்வா வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஐ பிரகாஷ் அஃபீஷியல் அப்படிங்கிறத நம்ம சேனல் பேருன்றனால அதை வந்து நம்ம சைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இதை வச்சுட்டு நான் வந்து டெக் ரிவ்யூஸ் போடுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து செகண்டரி லைனாக ரெகுலர் ஃபாண்ட்டில் வச்சுட்டு ஒரு 50 சின்னதாக பேருக்கு. இதுதான் என்னோடய பேனர்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேனரை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெளியே இருக்க இந்த ஒயிட் ஏரியா இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து ஒயிட்டாகவே மாற்றிக்கலாம். ஸோ மாற்றும் போது எனக்கு ஓவராலாக இப்படி ஒரு பேனர் கிடைக்கும். ஆனால் இதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இது பூரா செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னு இப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து இப்போ நான் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் செஷனில் போயிட்டு நான் என்னோடய டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைலை வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வைக்க வந்துட்டேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூவபிள் ஆன் டிவி, வியூவபிள் ஆன் டெஸ்க்டாப், வியூவபிள் ஆன் ஆல் டிவைஸ். ஸோ இந்த இடம் தான் எல்லா டிவைஸ்லேயும் தெரியக்கூடியது. இந்த இடம்லாம் டெஸ்க்டாப்புக்கு டிவிக்கு மட்டும் மாறக்கூடியது. இதனால தான் நான் சொன்னேன் அந்த இதுக்குள்ளே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடிட் பண்ணணும். இப்போ நம்ம பேனர் வச்சாச்சு, டன் கொடுத்துடலாம். டன்னு கொடுத்தோன்னே இப்போது பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே சேனலில் எஃபெக்டிவ் ஆகிடும். இப்போ நான் வியூ சேனல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்னென்னா எனக்கு அது அங்கே அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனர் வந்து நமக்கு மேலே அப்டேட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த வியூவபிள் ஏரியா. இது நீங்கள் மொபைல் வியூவுக்கு மாற்றினாலும் சரி, சிஸ்டம் வியூவுக்கு மாற்றினாலும் சரி, எதில் இருந்தாலும் நமக்கு வந்து அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட முடிவு தான். பட் இந்த ரெசல்யூஷன் நான் சொன்ன மாதிரி இந்த 2560 × 1440 மாதிரியும் இதுக்குள்ளே நம்ம கவர் பண்ணிக்கிற இந்த 1546 × 423 அப்படிங்கிறது மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டெம்ப்ளேட்ஸ்லாம் வேணும்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூடியூப் சைஸ் பேனர் சைஸ்
கைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜஸை டவுன்லோட் பண்ணி இது ரெசல்யூஷன் பார்த்துக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணி இது மேலே நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் எந்த மாதிரி வேணாலும். அவுட்டர் ஏரியா விட்டுட்டு இதுக்குள்ளே வச்சு எடிட் பண்ணணும். இதை மட்டும் நான் எடிட் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டால் வைக்க முடியாது. ஸோ அதனால தான் இப்படி எடுத்து இது பண்ணணும். அதனால தான் யூடியூப் கவர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறக்காக அப்படி வச்சுருக்காங்க. நீங்கள் பாட்டு ஃபுல் இதுக்கு ஒரு ரெசல்யூஷனுக்கு எடிட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குற வியூ வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம பேனர் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றணும் ஆர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் ஆர் ரிமூவ். சேம் அதே மாதிரி பேனரை வந்து நம்ம மாற்றணும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் ஆர் ரிமூவ் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணுறது, ஹேண்டில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷனை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுத போகிறோம். ஸோ இது எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணி காட்டிடுறேன். ஐ நீட் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பிலோ 1000 கேரக்டர்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஹூ ஐ எம் அப்படின்றது, அப்புறம் உங்களோட ஹிஸ்ட்ரி, நீங்கள் யார், என்னென்ன, ஐ எம் த ஃபவுண்டர் அப்படின்லாம் கொடுத்துக்கலாம். ஐ எம் த சம்திங், நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற, அதாவது உங்களோட சேனலுக்குள்ளே வர்றவங்க எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு ஓகேவா, இது கொடுத்துட்டேன். ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் ஹாய், ஐ எம் பிரகாஷ், ஃபவுண்டர் ஆஃப் தி க்ரோத் செக்யூர் மீடியா இதெல்லாம் போட்டு இப்போது எனக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வித் ஹேஷ்டேகோட ரெடி ஆகிருக்கு. இதை என்ன பண்ணுறேன், நான் காப்பி பண்ணிட்டு நம்ம சேனலில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் யூடியூப் சேனலில் வந்தோடனே மோர் அபவுட் திஸ் சேனல் இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் இங்கே நான் போட்டுட்டு நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நம்ம பழையபடி எப்படி இருக்குது, மோர் அபவுட் திஸ் சேனல் இருக்கா. இப்போ நான் இங்கே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்த பாருங்கள், ஐ எம் பிரகாஷ், ஃபவுண்டர் ஆஃப் தி க்ரோத் செக்யூர் மீடியா வந்துருச்சா. இதுதான் அந்த டிஸ்கிரிப்ஷன் சேனலுக்குள்ளே. இப்போ நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வரும். சேனல் யார், எப்போ எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் நீ அடுத்தடுத்து வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த மெயின் லைனில் காட்டுறது தான் நீங்கள் யார் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஐ எம் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு நீங்கள் போடுறதுக்கு பதிலாக ஃபவுண்டர்னு ஈவன் போடலாம், இல்லை ஐஎம்லாம் எடுத்துடலாம். அந்த மாதிரி எந்த அளவுக்கு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இருக்கோ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ப்ராப்பராக ஒரு சேனலோட, நான் வந்து என்னோடய சேனல் ஆல்ரெடி நமக்கு இருக்கிற இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ கூட பார்க்கலாம். நான் வந்து இதிலே உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எப்படி நான் என்னோடய சேனலுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஃபவுண்டர் அண்ட் சிக்ரியோ, தி க்ரோத் செக்யூர் மீடியா, வீடியோ எடிட்டர், ஆண்டர்ப்ரனர், மென்டார் இதுன்னு கொடுத்து இங்கே நீட்டாக நான் யார் அப்படிங்கிறத முடிச்சிட்டேன். அதே மாதிரி இது வந்து டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்ன டெலிவரி பண்ணியிருக்கோம், என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இன்கேஸ் கொலாபரேஷன்ஸ் எதாவது இருந்தால் கொடுங்க. அதே மாதிரி லிங்க்ஸு இதை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வியூஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நமக்கு வந்து இங்கே காட்டிடும். இது எல்லாமே நம்ம சேனலுக்குள்ளே வர்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த சேனல் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா, இப்போ டிஸ்கிரிப்ஷன் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஆட் லாங்குவேஜ். இது என்னென்னா, இப்போ நம்ம ஒரிஜினலாக இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில், அதாவது இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதுதான் இது. இப்போது ட்ரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் கொடுத்து இப்போ நான் தமிழ் கொடுத்துட்டு இந்த தமிழில் என்னோடய பேர் என்ன, என்னோடய சேனலோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு கொடுத்தீங்கன்னா, இன்கேஸ் பார்க்குற பீப்புளுக்கு இன்கேஸ் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரில, இங்கிலீஷ் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹிந்தியில் கான்டென்ட் போடுறீங்க, ஹிந்தி வந்து எல்லாருக்கும் தெரிலன்னு வச்சுங்களேன். ஹிந்தியில் நீங்கள் போட்டுட்டு கீழே வந்து ட்ரான்ஸ்லேட் பட்டன் மாதிரி அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து தமிழ் பீப்புளாக நான் பார்க்குறேன், எனக்கு புரியலன்னா அதை கிளிக் பண்ணேன்னா தமிழில் டிஸ்கிரிப்ஷன் காட்டும். ஸோ நான் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ் கொடுத்து இது வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ், இது ட்ரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது யூடியூப் தேவைங்கிறவங்களுக்கு காட்டிக்கும். ஸோ அது தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கேன் யூ ப்ளீஸ் சேஞ்ச் இஸ் டிஸ்கிரிப்ஷன் இன் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி எதுவாக சேஞ்ச் பண்ணி என்னென்ன ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், கம்மா போடணும், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சேனலோட URL. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் வெப் அட்ரஸ். அதாவது எப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்க ஹேண்டிலை மாற்றலாம், இல்லை உங்களுக்குன்னு ஒரு URL கொடுத்தா அதை மாற்றலாம். இதெல்லாம் மாற்றிக்கக்கூடியது. ஆனால் இந்த லிங்க்கு வந்து இந்த சேனல் டெலீட் பண்ணுற வரைக்கும் இந்த லிங்க் வந்து பெர்மனண்ட்டான லிங்க்கு, இதை மாற்ற முடியாது. இந்த லிங்க்கை காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் அனுப்பிச்சு அவங்க உன்னோட யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து பார்க்க வச்சுக்கலாம். அதுக்கான URL. இது வந்து யூனிக்காக நமக்குன்னே உள்ள ஐடி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம், நம்ம வேணா மாற்றிக்கலாம். ஆனால் இது வந்து வித்தின் 4 daysக்குள்ளே தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் லிங்க் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இன்ஸ்டாகிராமோட URL இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற டைட்டில் போட்டுட்டு
instagram.com/itsprakash here அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கலாம். here_, இதுதான் நம்மளோட ஐடி. இப்போ இதை வச்சாச்சு. இந்த மாதிரி வெப்சைட்டு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு, இன்னொரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும், வாட்ஸ்அப் லிங்க்கு, சம்திங் உங்களோட கோர்ஸோட லிங்க் எதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஆட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று நோட் பண்ணிக்கணும், இந்த லிங்க் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி HTTPSல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளோட பேஜ்லேயே போய்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நமக்கு இது வேண்டாம், அதனால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் மட்டும் போதுன்ற மாதிரி. இப்போது இதுவும் செட் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணியாச்சு, லிங்க்கும் செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எவ்வளோ லிங்க்ஸை நீங்கள் ப்ரோமோட் பண்ணுறீங்களோ அதில் ஆட் பண்ணிட்டு கீழே இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸ் எதுக்குன்னா, இதுதான் உங்களோட வியூவர்ஸ்க்கு விசிபிளாக இருக்கிற இமெயில் அட்ரஸ். இது எதுக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகி நல்லா வந்துட்டீங்க, நல்லா பெரிய ஆளுக்கு ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது கொலாபரேஷனுக்கோ இல்லை கொலாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கோ சம்திங், இல்லை உங்கள்கிட்ட டவுட் கேட்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மெயில் ஐடி நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்காம சேனலோட மெயில் ஐடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நம்ம வந்து ஒரு சேனலோட மெயில் ஐடி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வாட்டர் மார்க். இது ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வாட்டர் மார்க்கை நம்ம செட் பண்ணோன்னா வீடியோ ப்ளே பண்ணும்போது வாட்டர் மார்க் வந்து சைடில் வரும். இது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த வீடியோ நான் பார்த்துட்ருக்கேன்னு வைங்களேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு லோகோ தெரியுது. இப்போ நான் இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன்னா எனக்கு இங்கே தெரியுது. இதை நான் வந்து இந்த மாதிரி மாற்றிட்டு, இது என்னென்னா இப்போது இங்கே ப்ளே ஆகும்போது இந்த வாட்டர் மார்க் கீழே வந்துடும். நான் இங்கே கொண்டு போகும்போது மேலே வருது பாருங்க. ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் வாட்டர் மார்க் வைக்காமல் நம்ம இந்த மாதிரி நம்மளோட சேனலுக்குள்ளே வந்து இந்த இடத்துல 150x150 பிக்சல்ஸில் பிஎன்ஜியாவோ இமேஜாவோ ஜேபகாவோ இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து த்ரூ அவுட் தி வீடியோ வந்து அது விசிபிள் ஆகும். நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தாலும் சரி, நார்மலாக பார்த்தாலும் சரி. இதெல்லாம் எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல லோகோக்கு பதிலாக சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனாக வைக்கிறதா இருக்கட்டும், சம்திங் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். அது வந்து வீடியோக்கு கீழே ஒரு வாட்டர் மார்க் மாதிரி காட்டும். அது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக அது வந்து அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நானுமே இது வரைக்கும் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. ஓகே, இப்போது நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ பப்ளிஷ் கொடுத்துட்றேன். பப்ளிஷ் கொடுத்துட்டு நம்ம சேனல் எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு URL வந்திருக்கு. இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ஐக்கானோட சேர்த்து இன்ஸ்டாகிராம் URL வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்மளோட சேனலில், அது நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, நம்மளோட சேனலில் அதில் வந்து நம்ம எல்லா URLும் போட்டிருக்கோம். அதாவது மோர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வருது. கீழே போனீங்க அப்படின்னா கோர்ஸஸு, லிங்க்டின்னு, இன்ஸ்டாகிராமு, YT பேஜ், இன்னொரு YT பேஜ், ஃபேஸ்புக்கோட பேஜ் எல்லாமே. ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிக்கணும், இட்ஸ் பிரகாஷ் ஹியர்ன்றதை எல்லா இடத்துலையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு வேர்டு இருக்கும்போது அந்த வேர்டு வந்து நமக்கு SEO ஆகிடும். ஸோ அது எல்லாமே நம்ம SEO கோர்ஸ்லேயும் பார்ப்போம். நீங்கள் இதை ஒன்று நோட் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம சேனலோட URL. அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ரோபோ1 கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஸோ நான் இதை கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட மெயில் ஐடி விசிபிள் ஆகுது. ஸோ இன்கேஸ் யாராவது கொலாபரேஷன் டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடியில் வந்து கேட்டுக்க முடியும். அதுக்காக தான் அது. ஓகே, இப்போ நான் வந்து சேனலை ஷேர் பண்ணோம் அப்படின்னா சேனல் கொடுத்து சேனலோட ஐடியாவோ இல்லை சேனலே ஷேர் பண்ணுற மாதிரி. இதுதான் இந்த நம்மளோட URL. நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அந்த இதுதான், அதாவது பேனர் இதுதான். இது நான் ஒரு பேஜ் இன்னொரு இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நமக்கு விசிபிள் ஆகிற அந்த இடம் நான் முன்னாடி எடிட் பண்ணேன் இல்லையா, இந்த இடத்துல நான் வந்து ஒயிட்டோட ஒயிட் மர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ தட் நான் சேனலில் பார்க்கும்போது எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் ஒயிட்டாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். சேம் லிங்க்டினுக்கு இது கவர் ஃபோட்டோலாம் எப்படி வைப்பீங்க, அதே கான்செப்ட் தான். பட் நான் வந்து ஒன்று ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து பேனர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க, who you are, உங்களோட இப்போ நான் வந்து URL பேஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நீங்கள் எங்கே எந்த சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணாலும் இந்த நேமில் தான் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். லெட்ஸ் பில்ட் அ பிகஸ்ட் எடிட்டிங் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி எடிட்டர்ஸை வந்து ஆண்டர்ப்ரனர்ஸை மாற்றுறது தான் என்னோடய வேலை அப்படின்ற மாதிரி நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கால் டு ஆக்ஷனாக வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப் ஃபார் வீக்லி ரீல்ஸ் எடிட்டிங் டிப்ஸ், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் மோட்டிவேஷனல் கான்டென்ட்ஸ், இந்த மாதிரி கால் டு ஆக்ஷனாக வைக்கலாம், மெயில் ஐடி வைக்கலாம், நம்பர் வைக்கலாம், இங்கே எல்லாமே ஐகான்ஸாக போட்டு வைக்கலாம், எதுவாக வேணால் வைக்கலாம் கவரில். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன், இப்போ என்னோடய டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன் இல்லையா, இதில் வந்து நம்ம சர்வீசஸாகவும் நம்ம யார் அப்படிங்கிற
அந்த பெர்ஸ்பெக்டிவில் எழுதியிருக்கு, ஒரு ஃபவுண்டர் பெர்ஸ்பெக்டிவில் எழுதியிருக்கு. இஃப் யூஆர் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி Thursday அண்ட் Wednesday யூ வில் see the, அதாவது வீக்லி வந்து 2 கான்டென்ட்ஸ் நான் போடுவேன். அப்புறம் நீங்கள் who you are, அதாவது நீங்கள் யார் அப்படிங்கிறதும், நீங்கள் என்ன வேல்யூ வந்து வியூவர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அந்த ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோஸ் நீங்கள் போடுவீங்க இந்த சேனல் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் இங்கே போடலாம். இங்கே வந்து நம்ம சர்வீசஸ் பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணுறனால, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் கொடுக்குறனால, வீடியோ எடிட்டிங் சொல்லித்தரனால ஆஸ் அ ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ்லாம் வந்து நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் நம்ம போட்டிருக்கோம். இல்லை நான் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு மீம் தான் போட போகிறேன், நான் வந்து ஜஸ்ட்டு கண்டென்ட் மட்டுமே தான் போட போகிறேன், நான் வந்து யாருக்கும் சர்வீசஸாக ப்ரொவைட் பண்ணுறதில்ல, நான் யாருக்கும் மென்டார் பண்ண போகிறதில்ல, எனக்குன்னு கோர்சஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு நான் வந்து கண்டென்ட் சொல்லுவேன், அது மூலிமா நான் ரெவன்யூ மேக் பண்ணுறது தான் எனக்கு மெயின் ரெவன்யூ ஸ்ட்ரீமே அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி போடலாம். இப்போ நமக்கு வந்து இது ஆக்சுவலாக நமக்கு மெயின் ரெவன்யூ ஸ்ட்ரீம் இல்லாதனால நம்மளோட ரெவன்யூ ஸ்ட்ரீம் என்னென்னு போட்டோன்னா, ஓகே இப்படி ரெவன்யூ மேக் பண்ணுறாருன்னா இவரோட கான்டென்ட் இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவர்கிட்டருந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் பிரகாஷ் ஷியர்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மலாக கூகுளில் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், நம்மளோட கோர்ஸ் வருது. இப்போது இதே வந்து இமேஜஸ்குள்ளே நான் போகிறேன்னு வச்சுங்களேன், என்னோட யூடியூப் வீடியோ பூரா வருது, இன்ஸ்டா வீடியோ, யூடியூப் வீடியோ, சேம் அதே மாதிரி லிங்க்டின் போஸ்ட்டு, இங்கே இருக்கலாம் லிங்க்டின் போஸ்ட்டு, இந்த மாதிரி இட்ஸ் பிரகாஷ் ஷியர்னோடனே எனக்கு வருது பார்த்தீங்களா. இது என்னென்னா நம்ம வச்சுருக்க டிஸ்கிரிப்ஷன், நம்ம வச்சுருக்க அந்த இன்ஸ்டா பயோ இதெல்லாம் தான். இப்போ ஏஐ மோடுக்குள்ளே நான் போனேன்னா கூட எனக்கு வந்து இதில் என்னென்ன ஹேண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இப்போது நான் யூடியூப் சேனல் இட்ஸ் பிரகாஷ் ஷியர் நான் கொடுக்குறேன், அதாவது சும்மா நார்மலாக ஏஐ மோட் நம்ம கூகுளில் இருக்கு இல்லையா, அதில் நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னா இது என்ன ஹேண்டில் இருக்குது, அவர் என்னென்ன கான்டென்ட் போடுறாரு இப்படிங்கிற இதெல்லாம் வந்திருக்கு. இது எங்கேருந்து எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட யூடியூப் சேனலோட அந்த டிஸ்கிரிப்ஷன், யூடியூப் சேனலோட அந்த இன்னொரு க்ரோத் சீக்ரெட் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இட்ஸ் பிரகாஷ் ஷியர்னு அடித்தேன், ஆனால் என் பிராண்டோட பேஜ் இதுக்குள்ளே போனேன்னா என் பிராண்டோட பேஜ் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே நான் போனேன் அப்படின்னா இங்கே வந்து இட்ஸ் பிரகாஷ் ஷியர்ன்ற வார்த்தை கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் பிரகாஷ் ஷியருக்குள்ளே போனோன்னா தி க்ரோத் சீக்ரெட் மீடியான்ற வார்த்தை வருது, தி க்ரோத் சீக்ரெட் மீடியாக்குள்ளே போனோன்னா இட்ஸ் பிரகாஷ் என்ற வார்த்தை வருது. ஸோ இது ரெண்டு வேறு இல்லை அப்படின்றனால நான் அதில் வந்து கீழே யூஆர்எல்லாம் என்னோடது கொடுத்துட்டு கம்பெனி பேஜுக்குள்ளே அது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பிராண்டாக நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்றனால இது ரிலேட்டடாக எனக்கு அந்த மாதிரி எஸ்இஓ வருது இல்லையா. இதே மாதிரி நான் லிங்க்டினில் எதில் நான் போயிட்டு நான் இட்ஸ் பிரகாஷ் ஷியர்னு கொடுத்துட்டு லிங்க்டின் கொடுத்தேன்னா எனக்கு எல்லாமே அது காட்டிடும். இப்போ நான் போகிறேன் பாருங்கள், நம்ம நார்மலாக கூகுளில் போய்ட்டு என்னோடய இன்ஸ்டா யூடியூப் வீடியோஸ் வந்திருக்கா, அதேமாதிரி இன்ஸ்டா பேஜ், என்னோடய யூடியூப் பேஜ், என்னோடய ஃபேஸ்புக் பேஜ், என்னோடய யூடியூப் சேனலு, என்னோடய த்ரெட்ஸு சேனலு, என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனலு, அதுக்கப்புறம் இது பூரா நான் மட்டுமே வருவேன். பிகாஸ் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து அது அந்த வார்த்தைகளை வந்து எஸ்இஓ பண்ணியிருக்கு. இப்போ நமக்குள்ளே கோர்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த கோர்சஸ்குள்ளேயே நம்ம யார் அப்படிங்கிறது அது எல்லாமே உள்ள யூஆர்எல்லாம் நாங்கள் வந்து பேக் எண்டில் கொடுத்துருப்போம். நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு ரிப்பீட்டடான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்னவா ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறீங்கன்றது பொறுத்து தான். ஏன்னா இப்போ நான் வந்து இங்கே ஃபவுண்டர் அண்ட் சிஇஓன்னு இந்த இடத்துல போட்டு நான் என்னோடய லிங்க்டினில் வந்து கண்டென்ட் கிரியேட்டர், இப்போ நான் வந்து யூடியூபர், நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் தான் என்ன உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இந்த இடத்துல கண்டென்ட் கிரியேட்டர் நான் போட்டு இன்ஸ்டாகிராமில் நான் ஃபவுண்டர்னு லிங்க்டினில் நான் ஃபவுண்டர்னு போட்டு இன்ஸ்டாகிராமில் நான் இன்ஃப்ளூயன்சர்னு போட்டு இப்படி போட்டேன்னா அல்காரிதமுக்கும் புரியாது நான் என்னென்னு. அதனால் ஆஸ் எ பர்சனாக நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த சேனலில் இருக்குது. ஸோ நான் லிங்க்டினில் நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறேனோ அதே மாதிரி நான் யூடியூப்லேயும் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா அல்காரிதமுக்கும் புரிஞ்சிடும், ஏஐக்கு சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கம்பெனி பேஜ், சேம் இது வந்து பிராண்ட் பேஜ். ஸோ இந்த மாதிரி ஆஸ் அ ஃபவுண்டராக நான் என்ன நினைக்கிறேன்னா, எடிட்டிங் சொல்யூஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷன் ஆஸ் அ வீடியோவாவோ ஆஸ் அ சர்வீசஸாவோ அப்படி நான் வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கன்சியூமர்ஸ்க்கு ஆஸ் அ வீடியோவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த கோர்ஸாக இருக்கட்டும், ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அண்ட் ஃபவுண்டர்ஸ் பிராண்ட்ஸ்க்கு வந்து ஆஸ் அ சர்வீசஸாக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓவராலாக சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சி அந்த மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இது இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் தானே அப்படின்றது கிடையாது. ஏன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக
உட்காந்து அது டாபிக்ஸ் கவர்டு, இது யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா, இதனால் என்ன ரிசோர்ஸ் கிடைக்குது, ஃபைனல் செக்லிஸ்ட் என்ன, இந்த வீடியோட டைட்டில், இந்த மாதிரி டீட்டெயிலாக போட்டால் தான் நான் வந்து ஆஸ் அ வீடியோ எடிட்டிங் ஆஸ் அ கெரியர்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணாலும் சரி, கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ChatGPTயில் போய்ட்டு இட்ஸ் பிரகாஷ் ஐயர்னு யார் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். குரூக்கு என்ன AI2ல வேணாலும் போட்டு பாருங்கள். ஏன்னா அது கூகுளை தான் நம்பி வரும். ஏன்னா கூகுள் தான் வந்து இன்டர்நெட்டோட அந்த வெளி தோற்றன்றனால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரூக் இருக்குன்னு வச்சுக்கலாம், குரூக்கு வேண்டாம், இப்போ நம்ம வந்து ChatGPT, ஏன்னா இந்த அக்கௌண்ட்டில் நம்ம எதுவுமே லாகின் பண்ணல. ஸோ நான் இப்போ வந்து நியூ சேட் கொடுத்து, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹூ இஸ் இட்ஸ் பிரகாஷ் ஐயர் அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெப்பை சர்ச் பண்ணுது. இட்ஸ் பிரகாஷ் ஐயர்னா யாருன்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுது. இப்போ சர்ச் பண்ணோன்னே AI2ல என்னோடய ஃபோட்டோ பூரா வந்துட்டு ஹீ ரன்ஸ் யூடியூப் சேனல், ஹிஸ் பயோ இது தான், அவர் வந்து ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் பண்ணுறாரு, சோஷியல் மீடியாவில் டிப்ஸ் அண்ட் இது வந்து பண்ணுறாரு, மோட்டிவேஷனல் கான்டென்ட்ஸ் போடுறாரு அப்படின்ட்டு சோர்ஸ் எங்கேருந்து எடுத்துச்சான்னு பார்த்தா நம்மளோட யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டாவோடது, நம்மளோட இதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம பண்ணக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப மெயின். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்னாலே நம்ம யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் அல்காரிதமுக்கு மற்ற அல்காரிதமுக்கும் புரிய வைக்க போகிறோம். ஓகேங்களா, அது சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்போ நம்ம பார்த்தது. இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்காக எப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைலோட கஸ்டமைசேஷன்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஹோம் டேப் ஆக்சுவலாக இது வந்து ஆன் பண்ணணுமா வேணாமான்னு கேட்கும். ஆன் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா, இது சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய பேஜுக்குள்ளே நான் போகிறேன்னா, போனதுக்கப்புறம் இப்போ ஹோம் டேப்புக்குள்ளே போனோன்னா என்னோடது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டியூட்டோரியல், ப்ரீமியர் ப்ரோ டியூட்டோரியல், என்னோடய கம்பெனி சேனல், என்னோடய ஷார்ட்ஸு, என்னோடய பாப்புலர் வீடியோ, அப்புறம் ஃபார் யூ, அப்புறம் வீடியோஸ், போஸ்ட்டு இப்படின்னு வருது இல்லையா. இதை நம்மளோட சேனலில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ளே போயிட்டு ஃபார் யூ தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம ஃபார் யூ எங்கே வச்சுருக்கோம், ஃபார் யூ வந்து இங்கே வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலுக்குள்ளே வர்றவன் ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் இல்லையா. அதுக்காக பண்ணக்கூடியது அந்த வீடியோஸ், ஷார்ட் ஃபார்ம் செஷன்ஸ். இது வந்து நம்ம வீடியோ மட்டும் தான் போடணும்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஆட் செஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேனலோட ட்ரெய்லர் இப்போ மொத வரணும்னு நினைக்கிறவன், இப்போ என்னோடய சேனல் இருக்குன்னு வைங்களேன், இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இந்த சேனலில் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை, இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை காட்டுது. இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு இந்த வீடியோ காட்டும். அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் இது தானே காட்டிகிட்டு இருந்துச்சு மேலே, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இதுதான் சேனலோட அந்த ஸ்பாட்லைட் ஃபார் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சேனலுக்குள்ளே வந்தாலே இதுதான் அவனுக்கு முதல்ல காட்டணும். அப்படி இருக்கிறது தான் ஸ்பாட்லைட். ஆனால் சேனல் ட்ரெய்லருங்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன, இல்லை பாப்புலர் வீடியோஸ் காட்டணுமா, இல்லை மல்டிபிள் வீடியோஸ், இது வந்து நீங்கள் வேறு யாரோட வீடியோ கூட நீங்கள் வந்து கொண்டு வந்து வைக்கலாம். அதெல்லாம் எப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபார் யூ இருக்கா, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வீடியோ செஷனு, ஷார்ட்ஸு, இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பிளாங்காக இருக்குது. கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது நான் இதுக்குள்ளே போய்ட்டு ஆட் செஷன் கொடுத்து சேனல் ட்ரெய்லர் கொடுக்குறேன். இங்கே சேனல் ட்ரெய்லர் கொடுத்தா நம்மளோட வீடியோஸை தான் நமக்கு சர்ச் பண்ண காட்டும். ஆனால் இப்போ நம்மள்ட்ட வீடியோ இல்லை. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுற கான்டென்ட் வரும். ஏன்னா சேனல் ட்ரெய்லருங்கிறது நம்மளோட வீடியோவை நம்ம எடுத்து காட்டுறது. இந்த இடத்துல நான் இட்ஸ் பிரகாஷ் ஐயர்னு சர்ச் பண்ணேன்னா வராது. ஏன்னா நான் எதை வந்து விரும்புகிறேனோ, எதை நான் போட்டிருக்கேனோ அதில் ஒன்று செலக்ட் பண்ண சொல்லும். ஓகே, இப்போ அது இல்லை. ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மக்கிட்ட இப்போ கான்டென்ட் இல்லை. ஓகேங்களா, இப்போ ஷார்ட் ஃபார்ம், பாப்புலர், இது மாதிரி எது அடுத்தது ஷார்ட் ஃபார்ம்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போகிறது பூரா அது அப்படியே வரிசையாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் தான் லாங் ஃபார்ம் வரணும். அப்படிங்கிறது ஷார்ட்ஸ், லாங் ஃபார்ம், கொலாபரேஷன், லைவ் இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிங்கிள் பிளேலிஸ்ட்டு, மல்டிபிள் பிளேலிஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதான் நீங்கள் இங்கே பார்த்த இது ஒரு பிளேலிஸ்ட், இது வந்து ஒரு பிளேலிஸ்ட். இந்த மாதிரி வந்து நம்ம கான்டென்ட்ஸ் போட ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபியூச்சர்டு சேனல்னால் இது போக வேறு எதாவது சேனல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய செகண்ட் சேனல். ஸோ அதனால் நான் வந்து ஃபியூச்சர்டு செஷனில் வந்து இப்போ ஃபியூச்சர் சேனல் கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தி க்ரோத் சீக்ரெட் மீடியான்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்மளோட இது வந்து டைட்டில், இது வந்து நம்ம டைட்டில் கொடுத்துட்டு இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். க்ரோத் சீக்ரெட் மீடியானோட ஃபஸ்ட்டு இது வருது, ரெண்டாவது என்னோடய பேர் வருது. இதுக்கு என்ன சம்மந்தம், ஆக்சுவல் சம்மந்தம் இருக்குது. அதுக்கு தெரியும், அல்காரிதமுக்கு தெரியும். அது எப்படி இது சர்ச் பண்ணால் இது வருதுன்னு கேட்டால், இந்த சேனலுக்கு அந்த சேனல் சம்மந்தம் இல்லையா, ஆனாலும் வரும். இதில் இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் என்ன, ஓகே இதுதான் நம்மளோட சேனல்னால் இதை கொடுத்துட்டு இதையும் கொடுத்துறேன் வைங்க, டன் கொடுத்துட்றேன் அப்படின்னா இது ரெண்டு என்னோட இன்னொரு சேனல்னு வச்சுட்டு இப்போ நான் பப்ளிஷ் கொடுக்குறேன்.
இப்போது நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டோம், இங்கே எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்கள் இங்கே வந்துடும். இதை வந்து நீங்கள் வேறு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு 2-3 சேனல்கள் இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்காக உள்ளது. இப்போ நான் ரிமூவ் செஷன் பண்ணிவிட்டு இதே மாதிரி சிங்கிள் பிளேலிஸ்ட், ஃபியூச்சர்டு, போஸ்ட்டு, ஏதாவது போஸ்ட்னால் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டு, அதாவது நம்ம இன்ஸ்டாவில் எப்படி போஸ்ட் போடுறோமோ அந்த மாதிரி இதுக்குள்ளேயே நம்ம போஸ்ட்டு போட்டுக்க முடியும். இப்போ பாப்புலர் வீடியோஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல்லே எந்த வீடியோ வந்து நல்லா போயிருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துட்டு பாப்புலர் கொடுத்தீங்கன்னா எந்த வீடியோ வந்து நல்லா வியூஸ் போயிருக்கோ அதை வந்து ஹோம் டேப்பில் முன்னாடி காட்ட வைக்கும். அது வந்து பாப்புலர் வீடியோஸ். இந்த மாதிரி லே அவுட்டாக நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே வந்தோடனே இதுக்கப்புறம் என்னென்னலாம் காட்டணும் அப்படிங்கிறது, அதாவது வீடியோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டை காட்டணுங்கிறதுக்காக பண்ணக்கூடியது தான் இந்த லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இது மாற்றிக்கலாம். அண்டு நான் இன்னொன்று சொல்லணும், இப்போ நம்ம வந்து உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல்னாலும் சரி, லிங்க்டின் ப்ரொஃபைல்னாலும் சரி, யூடியூப் ப்ரொஃபைல்னாலும் சரி, உங்களோட நேம் நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா, அதோட உங்களோட எஸ்இஓ கீவேர்டு வைக்கிறது பெட்ரு. இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இட்ஸ் ஐ பிரகாஷ் அஃபிஷியல்னு நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். இப்போது ஐ பிரகாஷ் அஃபிஷியலுங்கிறது கொஞ்சம் யூனிக்கு. இப்போது இட்ஸ் மீ பிரகாஷ் அஃபிஷியல், மாஸ், கெத்து, இந்த மாதிரிலாம் நம்ம வைக்கிறேன்னு வைங்களேன், இது நான் ஒருத்தன் தான் வச்சுருப்பேன். இப்படி மக்கள் சர்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. பிரகாஷ் அப்படின்னு சர்ச் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு ஆக்டர் இருக்கார். அப்படி இருக்கும்போது எனது வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஸோ அதனால் நம்ம எஸ்இஓக்கு புரிய வைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு உங்களோட நேம் யூனிக்காக இருக்கோ அது பிரச்சனை இல்லை. யூனிக்காக இல்லாமல் காமனான நேமாக இருக்குது. இப்போ என்னோடய நேம்லாம் காமனான நேமாக இருக்கனால இப்போது என்னது நீங்கள் சிம்பிளாக போயிட்டு பிரகாஷ்னு அடிக்கிறேன், அடித்தோன்னே யார் வருவா? அஃப்கோர்ஸ் ஆக்டர் தான் வருவாங்க. ஆனால் பிரகாஷ் வீடியோ எடிட்டர் நான் அடிக்கிறேன்னு வைங்களேன், என்னோடய ப்ரொஃபைல்ஸ் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிரகாஷ் ராஜ் வீடியோ எடிட்டர்னா என்னோட இன்ஸ்டாவோட இதில் வச்சுருக்கேன். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அதை வந்து நான் வந்து நேமாகவே அதை தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வீடியோ எடிட்டருங்கிறது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி. ஸோ இப்போது பிரகாஷ் ஆண்டர்ப்ரனர்னு போட்டால் கூட வர்றது சந்தேகம் தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கான்டென்ட்ஸ் போட போகிறீங்க, விலாகா அந்த மாதிரி எதை பற்றி போட போகிறீங்கிறது 2வது வார்த்தையை எஸ்இஓவாக கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக அதை வந்து சர்ச் பண்ணும்போது வந்துடும். இப்போ நான் பிரகாஷ் வீடியோ எடிட்டர், ஏன்னா இப்போ எத்தனையோ பிரகாஷ்ன்ற பேரில் வீடியோ எடிட்டர் ஆன்லைனில் இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். ஆனால் நம்மளோட பேர் ஏன் இப்படி வருது? நம்ம எஸ்இஓ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி போட்டால் பத்தாது. அதுதான் இப்போ நம்ம இதை எப்படி வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். பிரகாஷ் ராஜ் பேஷனேட் வீடியோ எடிட்டர், பிரகாஷ் வீடியோ எடிட்டர், இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துருக்கு பாருங்கள். எடிட்டிங், வீடியோ எடிட்டர், இந்த மாதிரி அது வந்து அதுக்கும் ரிலேட் ஆகிற வார்த்தைகள். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஐ பிரகாஷ் அஃபிஷியல் வீடியோ எடிட்டர் அப்படின்னு நான் போட்டுட்டேன்னா இது வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி தான் ஆண்டர்ப்ரனர் இந்த மாதிரிலாம் போட்டுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து வீடியோ எடிட்டர்னு போடலாம், இல்லை வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல்ஸ்னு போடலாம், இல்லை யூடியூபர்னு போடலாம், எடிட்டிங் குருன்னு போடலாம். இப்போ நம்ம C4E டெக்கு, இப்போ ஈவன் நம்ம A2D எடுத்துக்கோங்க, A2Dன்னு வச்சுருக்காரு இல்லையா, A2Dன்னு அடித்தா அவங்களுக்கு மட்டும்தான் வரும். பிகாஸ் அவ்வளோக்கு அவங்க யூனிக்கான நேம். ஸோ அவங்களுக்கு பின்னாடி கீவேர்டு வைக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ இப்போ தமிழ் டெக்குன்னு வச்சுக்கலாம். தமிழ் டெக்னா தமிழ் ப்ளஸ் டெக், இது ரெண்டுமே எஸ்இஓ. தமிழுங்கிற வார்த்தை ரொம்ப எஸ்இஓ, டெக்குங்கிற வார்த்தை ரொம்ப ஜென்ரலான ஒரு நீஷ், அதாவது ஜென்ரலான ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி. டெக்குங்கிறது தனி இண்டஸ்ட்ரி, தமிழுங்கிறது ஒரு ரீஜியன், ஒரு கல்ச்சரை ஃபேமஸ். இது ரெண்டுத்தையும் இனெக்ட் பண்ணோன்னா தமிழ்நாட்டில் ஒரு கண்டென்ட் போடுறவர் அப்படின்றது மீனிங் வருது இல்லையா. இப்போது ஐ பிரகாஷ் அஃபிஷியல் அப்படின்னு நான் ஒருத்தட்ட சொல்கிறேன்னு வைங்களேன், சரி ஓகே என்ன கண்டென்ட் போடுறீங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் தமிழ் டெக்குன்னா டெக்குன்ற வார்த்தையும் வந்துடுது, தமிழ்ன்றது வந்து சேனல் நேம் ப்ளஸ் நம்ம என்ன போடக்கூடிய இப்போ என்ன கண்டென்ட் போட போகிறோங்கிறது ரிலேட் ஆகிடுதுங்கும் போது எஸ்இஓவும் ஆகிடும். ஸோ இப்போ தமிழ் டெக்குன்னு ஆல்ரெடி இருக்கிறதுனால இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து தமிழ் டெக் அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அவரோட எஸ்இஓவில் தான் இருப்பீங்க. அப்போனா யூனிக்காக வைக்கணும். டெக் தமிழ், டெக் ஆப்ஸ் தமிழ் டெக் ஆப்ஸ், அந்த மாதிரி டெக்னிக்கல் குருஜி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி அந்தளவுக்கு நமக்கு யூனிக்காக டெக்னிக்கல் ப்ளஸ் குருஜி அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கக்கூடியது யூனிக்காக இருக்கணும். உங்கள் நேமும் வரணும், அதாவது சர்ச் பண்ணால் உங்களுக்கு மட்டுமே வர மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. இப்போ என்னது மாதிரி இட்ஸ் பிரகாஷ் இயர்ன்ற மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பேரே 4-5 பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் பிரச்சனை தான். ஈவன் இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ பிரகாஷ் ராஜ் அப்படிங்கிறது இருக்குன்னா ராஜ்ன்றது மட்டும் எடுத்துக்கலாம்.
ராஜ் அஃபிஷியல் அப்படின்னா அதுலேயும் இருப்பாங்க. ராஜ்ன்ற பேரில் அத்தனை பேர் இருக்காங்க, ராஜ்குமார் அத்தனை பேர் இருக்கும். ஸோ ராஜ்ன்னு எடுக்க முடியாது. பிரகாஷ் மட்டும் எடுத்தோன்னா ஆக்டர் இருக்கார். ஸோ இதை வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம யோசித்து அது வந்து ரொம்ப யூனிக்காக யாருமே இல்லாத மாதிரி பார்த்து பண்ணணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் எப்போவுமே பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் பல சேனல்ஸ், இன்ஸ்டாவில் யூஆர்எல் இருக்கா, யூசர் நேம் இருக்கா, ட்விட்டரு, இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை ஆல்ரெடி 2-3 பேர் இருக்காங்க ப்ரோ, ஆனால் அவங்களுக்குலாம் 10-20 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாம். இப்போ ஈவன் இட்ஸ் பிரகாஷ் இயரில் வந்து நம்ம கடைசி _ போட்டிருக்கதே ஆல்ரெடி அப்படி ஒருத்தர் இருக்காரு தான். ஆனால் வெறும் இட்ஸ் பிரகாஷ் இயர்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவரோட ஐடி தான் ஆக்சுவலாக வரணும். நம்மளது எப்படி வருது? அதுதான் அந்த மாதிரி நம்ம எஸ்இஓ பண்ணுறது தான் இருக்குது. நம்ம பேர் மட்டும் கிடையாது, பேருக்கு அப்புறம் நம்ம வைக்கக்கூடிய ஹேஷ்டேகு, கேப்ஷன், டேகு, டிஸ்கிரிப்ஷனு, இது எல்லாமே மேட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணும், ப்ரொஃபைல் வைக்கணும், டிஸ்கிரிப்ஷன், பேனரு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டை போடுறோம், அதாவது ஒரு வீடியோ போடுறதுக்கப்புறம் என்னென்ன வழிமுறைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய்.